தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்று பெண்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது திமுக அரசாங்கம். 5000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. எதற்காகனா மக்கள் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதில் முக்கியமாக இன்னொரு கேள்வி இருக்கிறது. 2 மாதத்திற்கு இந்த கோடை காலத்திற்கான சிறப்பு நிதியாக ஒரு 2000ம், எலெக்ஷன் வருது அதனால் ஒரு 3000ம் அந்த மாதத்துக்கு சேர்த்து போட்டிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த 5000 ரூபாய் போதுமா? இன்னொரு 5000 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? மக்களுக்கு 5000 உரிமை தொகை தருவது பவர் தருதுன்னா இன்னொரு 5000 கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பர் பவர் கிடச்சிருக்கும்ல. அதை ஏன் திமுக அரசாங்கம் மிஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வியை தான் நம்ம விருந்தினர்கிட்ட கேட்க இருக்கோம். பெண்களுக்கு 5000, இந்த பணம் போதுமா, இன்னும் 5 வேண்டுமா என்கிற தலைப்பில் நம்மோடு விவாதிக்க நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள். வணக்கம் சார். சார் வெங்கடேஷன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய் பெண்களுக்காக வரப்போகிற தேர்தல் டைமில் கொடுக்க முடியாது. சித்திரை மாதம்லாம் வருது, வெயிலில் மக்கள் கஷ்டப்படுவாங்க. அதனால் மக்கள் மீது, மகளிர் மீது அன்பு கொண்டு அவர் ஒரு 5000 ரூபாயை முன்னாடியே கொடுத்துருக்காரு. அதற்கு எதற்கு சார் இவ்வளவு எதிர்ப்பு? 5000 ரூபா முன்னாடியே கொடுத்துட்டாருன்னா திமுக அறக்கட்டளையிலேருந்து கொடுத்தாரா, முரசொலி அறக்கட்டளையிலேருந்து கொடுத்தாரா? மக்கள் வரி பணத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்த மாதிரியே இருக்குன்னு சொல்கிற மாதிரிங்க எல்லாரும் கட்டமைப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு தர வேண்டியதை அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, எலெக்ஷன் வருது அதனால மக்களுக்கு தடைபற்ற கூடாதுன்னு அந்த நினைக்கிற அந்த மனசு உங்களுக்கு பாராட்ட 3000 ரூபாய் வர மாட்டேங்குதே சார். 3000 ரூபாய் கிடையாது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காற்பந்து அரசாங்கம் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் வரையும் இந்த அரசாங்கம், மே வரையும் இருக்கு இந்த அரசாங்கம். அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காற்பந்து அரசாங்கத்தில் தான் செயல்படுவார். ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுக்கான செயல்பாடுகளை தேர்தல் கமிஷன் நிறுத்தாது. தவ புதல்வன் திட்டத்துக்கு என்ன கொடுக்குறது, 1000 ரூபா கொடுப்பாங்க. புதுமை பெண்ணுக்கு கொடுக்குறது கொடுப்பாங்க. பென்ஷனுக்கு 1000 ரூபா, 1500 ரூபா தருவாங்க. இதுவும் வரும். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, புது திட்டங்களை தீட்டி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது தேர்தல் கமிஷன் அனுமதிக்காது. அப்போ அந்த 2000 கோடை நிதி தான் புது திட்டம். இது மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். 3000 ரூபான்றது உங்கள் பணம். நமக்கு வர வேண்டிய பணத்தை அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க 3 மாதம். இப்போ எப்படி இருந்தாலும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வராது. அதான் வந்துருச்சே. இப்போ மார்ச்சுக்கு நீங்கள் தான் வச்சுக்கணும், ஏப்ரல்கிட்ட தான் வச்சுக்கணும். அந்த 2000 ரூபா எக்ஸ்ட்ரான்றது நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்தது ஒரு பொங்கல் மாதிரி வந்தால் பொங்கல் அடிச்சு விடலாம், தீபாவளி மாதிரி வந்தால் தீபாவளி அடிச்சு விடலாம். இப்போ எதுவுமே இல்லை. நடுவாக கோடை காலத்தில் தான் எலெக்ஷன்ஸ் எப்போதுமே வரும். அப்போ கோடையே நம்ம யூஸ் பண்ணிட்டா எப்படி? அப்போ கோடைக்கால சிறப்பு நிதி, கோடையில் மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அதற்கப்புறம் தான் நிதி கொடுத்து ஒரு குழுவை போட்டு நிதி கொடுக்கறதான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கு இதனால் வரையும் திமுக அரசாங்கம் வருமுன் காப்போன்னு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தலை. இப்போ தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோடையை பார்த்து இப்போயே வருமுன் காக்கும் மாதிரி வெறும் 8 கோடி பேரில் 1.25 கோடி பேர் மட்டும் கோடையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. 1,30,00,000 பேர் மட்டும் பாதுகாக்குங்க. மற்றது வெயிலில் கடந்து சாகுங்க. அப்படி தான் இது இருக்குது. 2,20,00,000 பேருக்கு, 2,25,00,000 பேருக்குள்ளே கொடுக்கணும். இது நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ நீங்கள் தானே கொடுத்தீங்க. தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுப்போன்னா எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க? நீங்கள் திருப்பூரில் உங்கள் நாளையில் தான் வந்துச்சு. திருப்பூரில் தாசில்தார் அலுவலகத்திலையும் வருவாய்த்துறை அலுவலகத்திலையும் மக்கள் கூட்டமாக குவிஞ்சு கத்திட்டு கிடக்குறாங்க, எங்களுக்கே ஏன் கொடுக்கல. அப்போ தகுதி வாய்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம திமுகவுக்கு ஓட்டளிக்கிறாங்க. திமுக அனுதாபின்றதுக்காக ஒரு 85% மக்களுக்கு திமுகவுக்கு ஓட்டளிக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு, தேர்தல் களத்தில் இந்த திமுக காரர்கள் தேர்தல் பணி செய்யணுன்றதுக்காக அரசாங்க பணத்தை எடுத்து, ஊரா மூட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேனி யாவும் மூட்டு பணத்தை எடுத்து அவர்களுக்கு தேர்தல் நிதிக்கு கொடுத்து வெளியில் எப்படி நல்ல பேர் வாங்குறாங்க. நாங்களும் 5000 ரூபா கொடுத்து விட்டோம். இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்ட படத்தில் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து 1000 ரூபா ஆரம்பிச்சாங்க. 1000 ரூபான்னு ஆரம்பித்தேன். 2000, 3000, 4000,
5000. அப்புறம் என்ன வரும்? பிம்பிலிக்கு பிலாப்பி. அதே தான் இது நடக்கும். பிம்பிலிக்கு பிலாப்பி தான் இங்கே வரப்போகுது. மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காப்பி பேஸ்ட் இந்த அரசாங்கம். ஜனவரி மாதமே எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்காரு. உலவிளக்கு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன் தார அட்டைதாரர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் 2000 ரூபா நாங்கள் கொடுப்போம். ஃபுல் ஸ்டாப். அதை அப்படியே காப்பி அடித்து காப்பி பேஸ்ட்டாக மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2.0ல் நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம். ஏற்கனவே மத்திய அரசை பார்த்து தான் ஒன்று காப்பி அடிக்கிறாங்க. என்னென்னா பண்டிகை காலங்களில் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் 3 மாதத்துக்கு உண்டான தானியங்களை இலவசமாக உடனடியாக மக்களிடம் கொடுக்கணும்னு மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டுச்சு. மாநில அரசு அது ஃபாலோ பண்ணல, தமிழக அரசு ஃபாலோ பண்ணல. இந்தியாவில் இருக்க 27 மாநிலங்களும் 26 மாநிலமும் 7 யூனியன் பிரதேசம் ஃபாலோ பண்ணாங்க. தமிழக அரசு ஃபாலோ பண்ணல. அந்த 3 மாதம் முன்னாடி கொடுக்குற அந்த ஃபார்முலாவையும் எடப்பாடி அவர்கள் சொன்ன இந்த ஃபார்முலாவையும் ரெண்டுத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நாங்கள் 5000 ரூபா கொடுத்து விட்டோம், நாங்கள் 5000 ரூபா கொடுத்து விட்டோம் மாறுதட்டுறீங்களே. இந்த 5000 ரூபா நீங்கள் கொடுக்குறது எங்கேருந்து கொடுத்தீங்க, எப்படி கொடுத்துருக்குறது இன்றைக்கி டேட்டா வந்துருச்சு. பட்டியலின மக்களின் அடிப்படை வசதிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்திருந்த அந்த பட்டியலின சகோதரர்களுடைய ஃபண்டை எடுத்து மடை மாற்றி 6500 கோடி நீ கொடுத்துருக்காங்க. வழக்கு வாங்க போகிறாங்க பாருங்க. ஆடிட்டிங்கில் மாட்டுவாங்க. இந்த திமுக ஆடிட்டிங்கில் மாட்டோம். பட்டியலின சகோதரர்களுக்கான முன்னேற்றத்திற்கான பணத்தை எடுத்து கொடுத்து பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது அரசு. இது ரொம்ப ஈஸியாலாம் நீங்கள் கடந்து போட முடியாது. ரொம்ப சீக்கிரட்டாக செய்கிறாங்க. வழக்கு போட்டுருவாங்க, சதி திட்டம் போடுறாங்க. எதுக்கு வழக்கு, எதுக்கு சதி திட்டம்? நீங்கள் தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண போகுது. நீங்கள் தான் கார்பந்து அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருக்க போகிறீங்க. புது திட்டங்கள் தான் நீங்கள் தொடங்க முடியாது. பழைய திட்டங்கள் போடலாமே. இப்போ 3000 ரூபா முன்னாடி போட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ கண்டிப்பாக சார். சோமு சார், இப்போ இந்த 5000 ரூபாயை நம்ம சீசனல் ஆஃபர்னு எடுத்துக்கலாமா, இல்லை அரசியல் அட்வான்ஸ்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரே வெங்கடேசன். நல்ல வார்த்தைகள் ரெண்டுமே. அதாவது இதில் இன்னொன்று இவங்க செஞ்சுருக்கலாம், இல்லை செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த போன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க மாதம் 1000 ரூபான்னு. அது 28 மாதம் கழித்து தான் கொடுத்தாங்க. அந்த 28,000 சேர்த்து கொடுக்கலாமே. கொடுக்குறோம். ஏன்னா இது வரைக்கும் கோடை காலத்துக்குன்னு ஒரு நிதி கொடுத்த வரலாறு கிடையாது. நீங்கள் வெள்ள நிவாரணத்துக்கே உடனே நிவாரணம் கிடைக்காது, அதுக்கு அலையணும். ஆனால் கோடை காலத்துக்கான இது அநேகமாக உலகத்திலேயே தான் முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு தாய்மனது திராவிட மாடல் ஆட்சி என்பது உலகத்திற்கே முன்னுதாரணமாக திகழ்கிற ஒரு ஆட்சி தானே சார். அப்படியான ஒரு விஷயத்த பாராட்ட வேணாமா? இவங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் அந்த 28,000 சேர்த்து இது ஒரு 5000 கொடுத்துட்டாங்க, அது ரைட்டு, ஓகே. மொத்தம் ஒரு 33,000 வந்துச்சுன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது ஒன்று. அடுத்தது தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தான் சொன்னாங்க, அரிசி வாங்கக்கூடிய அனைவருக்கும். அதுக்கப்புறம் நிபந்தனைன்னு போடுறாங்க. அப்புறம் அதையே காலம் தாழ்த்து கொடுத்தாங்க. இதில் இவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஏன் கோடை காலம் வரலையா, ஏன் இப்போ அப்படின்னா? இல்லை, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு 2021 வர்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2022 பொங்கலுக்கு பணம் கிடையாது. அது விமர்சனமாக வருது. அப்புறம் அடுத்த ஒரு 3 வருடம் 2024 வரைக்கும் 22, 23, 24 1000 ரூபாய் வந்தது. 25 வரல. இப்போ இந்த வருஷம் வந்த உடனே வெள்ளம்லாம் கொடுத்தாங்களே சார். இது வெள்ளம்லாம் கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க. அது மக்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அப்புறம் மாற்றிட்டாங்க. என்ன சொன்னீங்க? வெள்ளம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்வான்னு காதில் விழுந்தது. அதாவது அந்த ஒரு ஆரம்பத்தில் தரல, 3 வருஷம் கொடுத்தாங்க, மறுபடியும் போன வருஷம் தரல. இப்போ என்ன திடீர்னு அக்கறை 3000 ரூபாய் ஒன்று. இதில் இன்னொரு இது, எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறாங்க. உண்மைதான். நான் இத்தனை வருஷம் வாங்கின கடன் மாதிரி கிட்டத்தட்ட இன்னொரு பங்கு வாங்கியிருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன். இவங்க அந்த 4.25 வருஷத்தில் 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியாச்சு. பல திட்டங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க சொன்னது என்னன்னா, எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் வங்கி கடனை நீக்குவோம். நாங்கள் கடைசியில் வருடங்கள் ஓட கடைசி நேரத்தில் பட்டியலின மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள். ஏன் அப்படின்னா, எங்கள் நிதி இல்லை அப்படின்னா. அதுவே மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ பட்டியலின மாணவர்களுக்கு கொடுத்ததை தவறுன்னு யாரும் சொல்லலை, மற்றவங்களுக்கு ஏன் தரலை நீங்கள் சொன்னதுங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்போ அது ஒரு இது வரும். அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிதி இல்லை அப்படிங்கிறப்ப இதுக்கு மட்டும் ஏன் வந்துச்சுன்னா, அது அடிப்படையில் இருக்கக்கூடிய இது அந்த காலம் கிடையாது. இந்த ஒரு நபர் பேரை சொல்லி இந்த ஒரு முதலமைச்சர்னோட அவர் கொடுத்துட்டாருப்பா அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க முதற்கொண்டு சோசியல் மீடியா போயிருக்குது, அவங்க விவரமாக தான் இருக்கிறாங்க. அப்போ இது நம்மளுடைய வரிப்பணம் தான் அது கொடுக்குறாங்க, எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ உடனே சொல்லுவாங்க, பீகாரில் 10,000 கொடுத்தாங்களேன்ட்டு.
பீகாரில் கொடுத்தது வந்து இந்த மாதிரி இலவசமாக வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கான ஒரு வரையறை வச்சுருந்தாங்க ஒன்று. சரி, அதுவே இன்னொன்று சொல்லுவோமே, என்னென்னா அந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் இருக்கலாம், ஆனால் வெற்றி பெற்றதற்கு அந்த 10,000 கொடுத்தது மட்டுமே காரணம் அல்ல. ஆனால் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தானே பார்க்கப்படுகிறது. இல்லை, அது வந்து ஒரு காரணமாக இருக்காது. ஏன் அப்படி? இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்கள், திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க வாக்களிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் வேண்டான்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க, வாக்களிக்க மாட்டோம்னு நினைக்கிறவங்க இந்த பணத்தினால வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் இது மக்களுடைய வரி பணம், தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்கங்கிறது அப்பட்டமாக தெரிந்த ஒரு விஷயம். சோமு சார், உங்களுக்கு நல்லா தெரியும், அரசாங்க பணம்லாம் விடுங்க, வரி பணம்லாம் விடுங்க, எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு கட்சியும் ஏதோ விதத்தில் ஏதோ காசை கொடுத்து மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசால் ஓட்டு மாறுகிறது நம்ம பார்க்குறோம். களத்தில் இருக்கிற யதார்த்தம் அது. அப்படி இருக்கிறப்ப இப்போ கொடுத்த காசால் ஓட்டு மாறிடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது, நாமளே கண்ணை மூடிக்கிட்டு பூலோகம் இருண்டுடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்காதா? இல்லை இல்லை, என்னன்னா நீங்கள் சொன்னது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் நம்மளே பார்த்தோம் என்னென்னா, பணம் கொடுக்குற வேட்பாளர்கள் எல்லார்ட்டையுமே வாங்கிக்கிறாங்க. இல்லைப்பா, நாங்கள் வந்து ஏற்கனவே வாங்கிட்டோம், இல்லை இவங்களுக்கு தான் போட போகிறோம், அவங்கள்ட்ட மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு தனக்கு பிடிச்சவங்களுக்கு போடுறாங்க அந்த நேரத்தில். சார், இப்போ அதுவும் அவங்களுக்கு தெரியுது, இது வந்து நம்மள்கிட்டருந்து ஊழல் பண்ணி எடுத்த பணம் தான் அப்படிங்கிறல. அதனால் வாங்குறது தப்பு இல்லை. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஊடகங்கள்லாம் வந்து இல்லை, உலகத்தில் இருக்கிற அதிபுத்திசாலிகள் எல்லாம் இருக்கிற இடம் அரசியல்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அரசியல்வாதிகள்லாம் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கின்னு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடுவாங்கன்னா, வெளியிலேருந்து பல்வேறு கட்சிகளாக பார்க்கப்பட்டால் கூட உள்ளே எல்லாரும் அரசியல்வாதி. அப்போ அந்த காசை இவங்க கொடுக்க மாட்டாங்கங்கிற யதார்த்தம் நமக்கு புரியும். ஆனால் அந்த காசு ஏதோ ஒரு வேலை செய்கிறது என்பதால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இல்லையா? இல்லை, என்னன்னா அவங்க கொடுத்து நம்ம கொடுக்காம இருந்தால் தப்பாக போயிருமேங்கிற எண்ணம் தானே தவிர, பணம் கொடுப்பதால் மட்டுமே வெற்றி அப்படிங்கிறத வந்து அவங்க அதை நம்பலை. அதனால தான் நடக்குதோ இல்லையோ தேர்தல் அறிக்கையில் எது வேணாலும் சொல்கிறது. இல்லை, பணத்தை மட்டும் நம்பி இருந்தால் இவங்க வேறு எதுவுமே வேலை செய்ய தேவையில்லையா? எதுக்கு வந்து பூத் கமிட்டி போடுறாங்க, ஒரு இதாக போய் செக் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட வந்து போய் நெருங்குறதுக்கு வந்து இல்லாத அறிக்கையெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? அப்போ அந்த பணம் மட்டுமே வேலை செய்யணும்னு நினச்சிருந்தா அதோட விட்டுருப்பாங்க. நன்றி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்கலன்னு பார்த்துட்டு தான் இவங்க கொடுக்குறது. தொடர்ந்து பேசலாம். வெங்கடேசன் சார், இப்போ முதல்வர் நேரடியாக அந்த காசை அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காரு, அது நம்ம ஃப்ரீபி அப்படின்னு பார்க்குறோம், இலவசங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நரேந்திர மோடி நிறைய திட்டங்களில் மக்களுக்கு நேரடியாக அவரும் பணம் போடுறாரு. அது கேட்டிங்கன்னா அது வெல்ஃபேருங்கிறீங்க, மக்கள் நலம் சார்ந்து அப்படிங்கிறீங்க. இந்த டிஃப்ரெண்ட் எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்கணுமோ அது கிடைக்கணுன்றதான் நரேந்திர மோடி ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். ஒரு காலத்தில் கேஸ் அப்படின்னா அது மேல்தட்டு மக்கள்கிட்ட தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கேஸ் வாங்க முடியலைன்னாலும் கேஸோட கிட்டு 3000 ரூபா ப்ளஸ் ஃபஸ்ட்டு 2 சிலிண்டரும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சிலிண்டருக்கும் 400 ரூபா மானியமும் உஜ்வாலா திட்டத்தில் நரேந்திர மோடி தராரு. சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரிடம் இணைந்து அனைவருக்கான இல்லை, அவர் கொடுக்குறப்ப அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறீங்க. இவர் கொடுத்தா மட்டும் இது ஓட்டு அரசியல், வாக்கு அரசியலுங்கிற இந்த பேச்சு என்பது இரட்டை நிலைப்பாடா உங்களுக்கே தெரியலையா? நீங்கள் வந்து 1,30,00,000 பேர் கொடுத்துருக்கீங்க. எந்த அடிப்படையில் 1,30,00,000 பேர் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்றத நாங்கள் இல்லை, மிச்சம் இருக்கவங்களுக்கு இன்னும் நாங்கள் தரலை, இவ்வளோதான் கடைசி அப்படின்னு அவங்க சொல்லலையே சார். கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிறவர்களுக்கு அடுத்த ஒரு திட்டம் இருக்கும், அடுத்த நாட்களில் அவங்க போடுறதா இருக்கலாம். நீங்கள் சொல்கிற கூற்றுக்கே வரேன். 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சிக்கு வரும் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டோ என்ன கொடுத்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் இன்றைக்கி பணம் இல்லாமல் அவசியப்படுறாங்க. கொரோனாவில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணதுனால, பணப்புழக்கம் இல்லாதனால வருகிற 2 ஆண்டுகளில் தாங்கள் எந்த ஒரு வரியும், குறிப்பாக மின்சார கட்டணத்தையோ, வீட்டு வரியோ, சொத்து வரியோ, கழிவுநீர் வடிகால் வரியோ எதையும் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்க. நீங்கள் வந்த உடனே முதல்ல என்ன வேலை செஞ்சீங்க? மின்சார கட்டணத்தை 62% ஏற்றுறீங்க. ரெண்டாவது 100 ரூபா இருந்த 100% இருந்த வீட்டு வரியை 300% ஆக்குறீங்க. சொத்து வரியை ஏற்றுறீங்க. எல்லா வரியும் ஏற்றுறீங்க. பால் விலையை 3 ரூபா குறைச்சிட்டு மோளு, தயிர், வெண்ணெயில் விண்ணை தூக்கி போகிற மாதிரி அடிக்கிறீங்க. அப்போ தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன எந்த விஷயத்தையும் செய்யாமல் நேரடியாக வரிச்சுமை கொடுத்தது மட்டுமல்லாமல்
21 வந்தாவே நாங்கள் உரிமை தொகைன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு 21, 22 எண்டு வரையும் கும்பகர்ண தூக்கத்தை தூங்கிட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவோட அன்னைய தலைவர் நம்ம அண்ணாமலைலாம் பெரிய ப்ரெஷர் கொடுத்தவொன்னு தான் நாங்கள் திட்டங்கள் தயாரிக்கிறோம்னு சொல்லி 23 தான் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 2 வருஷத்துக்கான 24,000 ப்ளஸ் இந்த 5,000 கொடுக்கணும், வரவேற்போம். ஒன்று. ரெண்டாவது, இடையில என்ன பண்ணுறீங்க, முடிச்சிடுறேன், இடையில 17 லட்சத்து பேரை சொருகிறீங்க. நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டிருக்கோம், யார் யார் விடுபட்டவங்களோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 17 லட்சம் பேர் என்ன தரவுகளை சேர்ந்தாங்கன்றதுக்கு அடிப்படையே இல்லை. அந்த 17 லட்சம் பேருக்கு ஃபஸ்ட்டு 2 ஆண்டுகள் தர வேண்டியதும் விடுபட்ட விஷயத்தையும் சேர்த்து அவங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கான அமௌண்ட்டை தரணும். ஏன்னா 17 லட்சம் பேர் வெறும் 5,000 தானே வாங்குறாங்க, 4 ஆண்டுகள் அவங்க வாங்கல. அப்போ நான் ஒரே முடிச்சிடுறேன், 4 ஆண்டுகள் முன்னாடி அவங்க தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு 17 லட்சத்தில் பேர் அவங்க எந்த அடிப்படையில் தகுதி பெற்றாங்க? அதை தான் திருப்பூரில் இருக்கிறவங்க தாசில்தார் ஆஃபீஸில் கேட்குறாங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கலையே. அப்போ யாருக்கு தேவை? இப்போ நான் சொன்ன பாருங்க, மோடிஜி அவர்கள் யாருக்கு தேவை? ஒரு சாமானியனுக்கு உஜ்வாலா தேவை, கொடுக்குறாங்க. ஒரு சாமானியன் வெங்கடேஷன் சார் இந்த உரிமை தொகை கொடுக்கணும்னு பாஜக அழுத்தம் கொடுத்ததுங்கிறீங்க, சரி ஏற்றுப்போம். அதே மாதிரி இந்த வரிகளெல்லாம் ஏற்றுவதற்கான அதிகப்படுத்துவதற்கான அழுத்தத்தையும் நீங்க தானே கொடுத்தீங்க. ஆமா, தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி தரல. அப்ப தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய பலன்களை செய்யணும்னா மக்களுக்கு அரசாங்கத்துக்கு நிதி வேணும், அதற்காக ஏற்றணும்னு சொல்றாங்க. சார் நீங்க அரசியல்வாதி மாதிரி பேசக்கூடாது. எந்த நிதி அவர்கள் சொல்லுங்க. இல்ல வெங்கடேஷன் சார், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நான் அவங்களோட பிரதிநிதியா அவர்கள் வந்து சரிங்களா, அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி தரவில்லை, எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால நாங்க ஏத்துறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. சரியா தானே இருக்கு? தள்ள கெடுங்க. மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் திறக்கிறப்போ ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, எவ்வளோ நிதி கொடுத்தாலும் இங்கே இருக்கவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னாரு. நிதியை ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் தர முடியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே முடியாது. யாருக்குமே அதிகாரம் கிடையாது. மாண்புக்கு பாரத பிரதமரே அதிகாரம் இருக்கு. நிதி ஆணைக்கு வந்து என்ன செலக்ட் பண்றாங்களோ அந்த வெங்கடேஷன் சார், நீங்களே தான் சொல்றீங்க 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் என்பது இப்போ 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப 5 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில தான் தமிழகம் இருந்திருக்கு. அப்ப அரசாங்கம் என்னதான் செய்யும்? அப்ப நீங்க கொடுக்க வேண்டிய நிதி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஏன் வாங்க போறாங்கிற கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா சார்? நீங்க திமுக காரங்க மாதிரிலாம் பேசக்கூடாது. நிதின்றது அவங்க கிளைம் பண்றது ஒரே ஒரு நிதி தான். சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தில் கீழே 1400 கோடி இது ஒன்று தான் நிதின்னு அவங்க சொல்றது. மற்றபடி எந்த நிதியும் இங்க ஸ்டாப் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. அதுக்கும் நீங்க ஜிஎஸ்டி கூட முட்டைங்கிற ஒரு போஸ்டர் போட்டு பட்ஜெட்ல போட்டாங்க. பட்ஜெட்ல தமிழகத்திற்கு முட்டை பட்ஜெட் ஒதுக்கி இருக்கீங்கன்றாங்க. அப்ப இதெல்லாம் தானே சார். அப்ப இது மாதிரி நீங்க தமிழகத்துக்கு நிதி கொடுக்கலன்னா தமிழக அரசு அந்த வழிகளை எடுத்துதானே ஆகணும். திமுக காரங்க வந்து முட்டை பட்ஜெட் சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த காணொலி மேல சொல்றாங்க, 2 புல்லட் லைன் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லாம அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் தமிழகத்துக்கு கொடுக்கணும், மெட்ரோல இருந்து வேளாண்மை திட்டத்திற்கு இருந்து MSCML இருந்து அதற்கான நிதிகளை ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறது. இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கிற திமுக தன்னுடைய ஊடகங்களும் தன் கட்சியினுடைய அடிமை ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரெஷரை பண்றாங்க. தவிர நிதியை கொடுக்காமல் மத்திய அரசு நிற்கவே முடியாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட நிதியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிதியை யாருமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. முதல்ல அந்த கட்டமைப்புல இங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த திட்டத்தில் நாங்கள் சேர்கிறோம், நீங்கள் கையெழுத்திட்டு நிதியை பெற்று திருப்பி நாங்கள் தொடர்ந்து பேசலாம். மற்றபடி நிதியை இன்றைக்கு வரையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கார்கள், கொடுக்காமல் இருக்க முடியாது. சோமு சார், ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தாகி விட்டது. இதற்கு பிறகு வருகிற அரசு என்பது இதை குறைக்க முடியாது. இதுவரையிலும் கொடுத்த இலவச திட்டங்கள் அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் எப்படி வேணால் வார்த்தைகளில் வச்சுக்கலாம், ஆனால் கொடுத்துட்ட பிறகு பின்வாங்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி தமிழகம் இருக்கிற நிலையில் இது மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தை பின்னோக்கி செலுத்தும் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு புரியாதா? ஏன் இந்த முன்னெடுப்பு? அதாவது தெரிந்தே செய்கிறது தான், தெரிந்தே செய்யக்கூடிய பல விஷயங்கள்ல இது ஒன்று. இப்போ ஒரு உதாரணமாக சொன்னால் என்ன அப்படின்னா, ஜெர்மனி நாட்டில் உலகப்போர் முடிந்த உடனே அந்த ஒரு சூழலில் ரொம்ப பொருளாதார ஒரு நெருக்கடியில் என்ன பண்ணிச்சு, அரசாங்கம் முட்டாள்தனமான ஒரு வேலையை, அந்த நேரத்தில் வேறு வழியும் இல்லாமல் முட்டாள்தனமாக மக்களுக்கு பணம் தானே பிரச்சனைன்னு சொல்லி நோட்டாக அடித்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா பொருள் விலைலாம் ஏறி போச்சு. ஒரு பால் வாங்கணுன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த வண்டி இருக்குல்ல, ட்ரம் வண்டி இருக்குல்ல, அதில் தள்ளிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகணும், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. அப்போ என்ன பண்ணாங்க, நைட்டுலாம் ஒரு குளிர் அப்படின்னா அந்த பணத்தை போட்டு எரிக்கிறது,
எரித்து குளிர் காய்கிறது, பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குறது, வீட்டில் ஒட்டி விளையாடுறது, இப்படி தான் பயன்படுது. அது அந்த காலம். இப்போ 2000 பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே நாட்டில் அந்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நிறையா. என்ன காரணம்? முக்கியமான காரணம் பணத்தை பணமாக மதிக்காதது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பணத்தை அடிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அடித்து கொடுக்கணும். பணம் அதிகமாக வந்து மக்கள்கிட்ட புழங்கணுங்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் நீங்கள் இஷ்டத்துக்கு உழைப்பு இல்லாமல் பணம் கொடுத்தால், இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு சொல்கிறாங்க, அது வந்து சரியாக வேலை பார்க்கல போல வேலை 1008 குறை இருந்தாலும் அது தவறில்லை. ஒரு வேலைன்னு இருக்குது, ரைட்டு, ஓகே. நீங்கள் அந்த சும்மா அது எந்த கட்சி கொடுத்தாலும் சும்மா கொடுக்கறதுங்கிறது எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, இருந்தாலும் இது வெங்கடேசன் சாருக்கான பதிலாக நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது வந்து இதை வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு சிக்கல், நாளைய தலைமுறைக்கு சிக்கல். அதை நம்ம உணர்ந்துக்கணும் ஒன்று. அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த உஜ்வாலா திட்டத்தில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து கொடுத்த ஆதாரபூர்வமான ஒரு தகவல் ஆர்டிஐயில், இதை வாங்கணுங்கிறதுல 90 லட்சம் பேர் வந்து ஒரு முறை கூட பயன்படுத்தலை. அதேமாதிரி 1.8 கோடி பேர் வந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திருக்கிறாங்க. என்னன்னா 2018 495 ரூபாயாக இருந்த கேஸ் சிலிண்டர் இது 2024 1100 ரூபாய். இவங்க கொடுக்குற மானியம் 100 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 300 ரூபா. அப்போ அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இது முடியல. அதனால் வந்து இப்போ பிரதமர் மோடி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனாலே அந்த விஷயம் சரியாயிடாது. அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன் என்னன்னா, அது மக்களை போய் சேரலை அப்படிங்கிறது தான். மறுபடியும் நம்ம தலைப்பை ஒட்டி வந்துடுறேன். அதனால் இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது வாக்குக்காக தான் அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிற எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். அது தவறு. அது வந்து தொடர தான் போகிறாங்க. இருந்தாலும் இதை எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்கங்கிறதுக்காக தான் அதை பதிவு பண்ணுறேன். சார் வெங்கடேஷன் சார், இப்போ பீகாரில் இது மாதிரியான ஒரு முன் அனுபவம் இருக்குது, நமக்கு மக்களுக்கு பார்த்த அனுபவம் இருக்குது. அது அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5000 கொடுத்துருக்காங்க. எப்படியும் மக்களுக்கு எப்படியான வார்த்தைகளில் சொன்னாலும் மக்களுக்கு தெரிய தான் போகுது. ஏற்கனவே வர வேண்டிய பணம் தான் வந்திருக்கு, முன்கூட்டியே கொடுப்பதில் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சோமு சார் சொல்கிறாரு. அப்படியா இருக்க போச்சுன்னா திமுக எடுத்த முடிவு என்பது பெரிய அரசியல் மாற்றங்களை கொண்டு வர போகிறதில்ல. அதற்காக ஏன் எதிர்க்கட்சிகள்லாம் இவ்வளவு ஆரவாரம், இவ்வளவு கண்டனங்கள் தெரிவித்து கொண்டிருக்கீங்க? அப்போ இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுன்னா அதை அப்படியே கடந்து போக வேண்டியதானே? முதல்ல பீகாரில் கொடுத்த 10,000க்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த 5000க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பீகாரில் கொடுத்தது வந்து மகிழா ரோஜ்கார் யோஜனான்ற ஒரு திட்டம், தற்சார்பு பொருளாதாரம் மூலம் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் அங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய தொழில் செய்வதற்கான முதல் கட்ட திட்டங்கள் வேறாக இருக்கலாம், அந்த தொகை என்பது வேறாக இருக்கலாம். ஆனால் நோக்கம் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அது எப்போ கொடுத்தீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சாலும் எப்போ கொடுத்தீங்கன்னு ஒன்று இருக்கு சார். இதுல அதுக்கான வழக்குகள்லாம் இதற்கு நடைமுறை வருவதற்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்பயும் திமுக தான் சார் பண்ணிருக்கு, நடைமுறை வரலையே சார். நான் வந்து திமுக கொடுத்தது எந்த குறையும் முதல்ல சொல்லுங்க. நீங்க அதையோடு இதை ஒப்பிடாதீங்க. ஒரு சுய தொழில் தொடங்குவதற்கான கொடுக்கப்பட்ட மாநில அரசும் மத்திய சர்க்காரும் இணைந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொடுக்குற விஷயத்த நீங்க இங்க 5000 கொடுத்ததை நீங்க ஒப்பிடாதீங்க. அது வந்து ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் அவங்க அடுத்த கட்டத்துக்காக மகிழா வந்து அடுத்த கட்டமா போகணும், ரோஜ்கார் திட்டத்தின் மூலம் போகணும்னு அது கொடுத்தது. இங்க இருக்கிறது வந்து 3000 கொடுத்ததை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அது திமுகவுடைய செயல் திட்டமும் இல்லை. அட்வான்ஸ் 3 மாசம் தர வேண்டியது முன்னாடி கொடுத்துட்டீங்க. இந்த 2000 ரூபாய்க்கு கோர்ட்ல இருந்து எதனா ஆர்டர் வந்துருமோ, எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு மக்கள் மனதில் நம்ம இடம் பெறத்துக்கு நம்ம எந்த பணத்தையும் கொடுக்க முடியாதோன்ற ஒரு பயம் திமுக இருப்பதனால தான் இதையுடன் சேர்த்து கோடைக்கால நிதி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டைட்டில் செட் பண்ணி உள்ள கொடுத்தது தான் இங்கே எதிர்க்கிறோம். தவிர 5000 ரூபாயில 3000 ரூபாய் கொடுத்ததை எந்த எதிர்கட்சியும் எதிர்க்கவே இல்லை. அந்த 2000 எங்கிருந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபண்ட் இல்லாத சிச்சுவேஷனில் அதிகமாக கடன் இருக்க சூழ்நிலையில் இப்போ எதற்கு அந்த 2000ஐ அவசரமாக இந்த அரசாங்கம் கொடுக்கறது அப்படின்றதான் கேள்வி. இது ஏன்னா அந்த 2000 வந்து இப்போ 3000 கொடுக்கறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மாதம் வரப்போகுது. கார்பரேட் அரசாங்கத்தில் நீங்கள் போட போகிறீங்க, ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி அந்த 1000 ரூபா கிரெடிட் ஆக போகுது. எந்த மாற்றமும் அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் திடீர்னு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா 2000 ரூபாய்க்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தேர்தல் கமிஷன் முடக்கும். புது திட்டங்களை கொண்டு வந்து புதுசாக நீங்கள் ஒரு ஃபண்டை கொடுக்க முடியாதுன்றது விதி, தேர்தல் விதி. அதை இவங்க வந்து முறியடிக்கணும், முன்னாடியே போய் அட்வான்ஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சரும் திமுக காரனும் புரிஞ்சுக்கணும். இந்த 5000 ரூபா விஷயம் இன்னும் 2 நாள் 3 நாளுக்குள்ள புஷ்பானமாக போயிடும். அதுக்கப்புறம் வேற பிரச்சனைக்கிட்ட மக்கள் போயிடுவாங்க. இந்த 5000 கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஏப்ரல் மார்ச்சில் தேர்தல் வரப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே திமுக ஓட்டு போறாங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய
அவங்களோட அறியாமை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பீட் வேர்ல்டில் நான் நேற்று நடந்த விஷயத்தை நம்ம கடந்துட்டு அடுத்த விஷயம் போயிட்டோம். நேற்றே முடிஞ்சு ஒரு விஜய் மேட்டர் வந்துருச்சு இன்னைக்கு மீடியாவில் ஃபுல்லாக. நேற்று ஃபுல்லாக 5000 மேட்டர் ஓடிச்சு எல்லா மீடியாலையும் விவாதங்களையும். இன்னைக்கு விஜய் மேட்டர் ஓடிட்டு இருக்கு. விஜய் இந்த மேட்டர்லேயே விஜய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜயில் விஜயகாந்தே முன்னாடி சொல்லியிருக்காரு, யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அது அவங்களோட பணம் இல்லை, மக்களாகிய உங்களோட பணம், வாங்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. அதையே தான் விஜய் வாங்கிட்டு காதல விசில். யாரு அதிகமாக கொடுக்குறாங்க வரலாற்று பதிவு உங்களுக்கே திருமங்கலம் ஃபார்முலா, அது பேரே திருமங்கலம் ஃபார்முலா. மாண்புமிகு முதல்வர் மு.க. அழகிரி கொளத்தூர் ஃபார்முலாவை பண்ணவரை கூடவே தானே சார் வச்சிருக்கீங்க? யார் சொல்றீங்க? கொளத்தூர்ல யார் அதிகமான பணம் கொடுத்தார்கள், டோக்கனு 20 ரூபா டோக்கன்லாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்றீங்க ஆர்கே நகர். அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுங்க, கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம். அதை நீங்கள் அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். நாங்க சொல்றது தவறு யார் செய்தாலும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் தர்மத்தின் பக்கம் பேசப்படாத பொது வழியில கேட்டுங்க. யார் வேணா எதை வேணா சொல்லலாங்க. திருமங்கலம் ஃபார்முலானது நிரூபிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு பட்டியல் அடைத்து வைத்து பண்ற ஃபார்முலா நிரூபிக்கப்பட்டது. இப்போ நீங்க ஒருத்தர் பிடிக்கலன்னு எல்லா மெமிஸையும் எடுத்து எல்லா வலைதளத்திலையும் வச்சுட்டு 20 ரூபா டோக்கன் கொடுத்தா 5 ரூபா டோக்கன் கொடுத்தா அதுக்கு வழக்கு போடலாம், நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாம், அதற்கான இதை பெறலாம். அது மட்டும் எதுவுமே இல்லாமல் சும்மா அடிச்சு விடுறதுலாம் இங்கே பதில் கிடையாதுங்க. பட்டி ஃபார்முலா இருந்துச்சா இல்லையா? நீங்கள் நேரத்தில் வலைதளத்துலையும் எல்லாத்துலேயும் வந்துச்சா இல்லையா? ஈரோடு கிழக்கில் ஒரு மந்திரிகள் ஒரு ஆளை போய் அடைச்சி வச்சு காலிலேருந்து நைட்டு வரையும் பிரியாணி போட்டு சாப்பாடை கொடுத்து பணம் பார்க்க வச்சு போகிறப்ப 1000 ரூபா கொடுத்து இவி கேஸ் இலங்கவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக 12. இது ஒரு இப்போ 2026 ஒரு புதிய ஃபார்முலா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? புதிய ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துட்டுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை கொடுத்து ஓட்டை விலக்கு வாங்கலாம், பணம் நம்ம கையிலேருந்து ஏன் கொடுக்கணும், நம்மகிட்டே பணம், நம்ம அரசாங்க பணமே இருக்கு, அதையே கொடுத்து நம்ம எதில் நல்ல பேர் எடுத்துக்கலாம்னு திமுக புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுறாங்க. அவர்களிடம் தான் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு போய் சேர்க்குறோம். நான் நேற்று கூட ஒரு டிவியில் சொன்னேன், நீங்கள் கொடுக்குற அனைத்து பணங்களும் மக்களின் வரி பணன்றதும் அடித்தட மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ரேஷன்தார் அட்டைதார் குடும்பத்திற்கும் 3.5 லட்சம் ரூபாய் கடனை இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரையும் செலுத்தி வச்சிருக்கு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனையும் பொதுத்துறை நிறுவனங்களும் 5 லட்சம் கோடி கடன் சேர்த்து 15,000 கோடி கடனில் நம்ம 15,000 கோடி கடனில் நம்ம இருக்கிறோம். 72,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம். இதையெல்லாம் சொல்கிறோம். எந்த அரசாங்கம் வந்தாலும், விஜய் வந்தாலும், சீமானே வந்தாலும், டபுள் சர்க்கார் இன்ஜின் வந்தால் மட்டும்தான் எங்க நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் செயல்படுத்த முடியும். தனிப்பட்ட நபர்ல எந்த சர்க்கார் செயல்படுத்த முடியாது. என்னோட இறுதி கேள்வி உங்களுக்கு, இந்த திட்டங்களை நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்திடுவீங்களா, தொடர மாட்டீங்களா? தேர்தல் மேனிஃபெஸ்டோ மாண்புமிகு தமிழை செய்தவங்க தலைமையில் இன்றைக்கு எல்லா 38 மாவட்டங்களுக்கும் டாடா ஏசி அமைச்சு அவங்களுடைய என்னென்ன எண்ணங்களை கேட்டுட்டு தேர்தல் மேனிஃபெஸ்டோல வெளியிடுவோம். அந்த திட்டங்களை தான் நம்ம பண்ணுவோம். நாங்க கூட தான் போன வாட்டி என்ன வெளியிட்டோம், கல்வி கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதிப்போம் போன வாட்டி போனோம். இப்ப அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறோம். உங்க கட்சி கூட்டணியில் இருக்கிற அரசு வந்தால் இந்த கோடை நிதி இனி இருக்காது, நீர்க்கப்படும் அப்படின்னு. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். எங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்து நாங்கள் ஓட்டு கேட்போம். இங்க அரசாங்கம் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்திருக்கோம். அவர் தான் பெரும்பான்மை வாட்டெடுத்து வென்றெடுத்து அவங்க ஃபார்முலா செய்வாங்க, அதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்தா எங்களுக்குன்னு ஒரு செயல் திட்டம் வேணுன்றதுக்கான பூர்வாங்க வேலையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி சார். சோமு சார், இப்போ விஜய் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 5,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, இது என்னோட காசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் விருப்பப்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறிகள் இருக்கிறதா? அந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்களா? இல்லை 5,000 ரூபாய் காசு வந்துடுச்சு, வேறு அரசாங்கம் அமைந்தால் எப்படின்னு தெரியாது, அட்லீஸ்ட் காசு கொடுத்துருக்காங்க, அரசியல்வாதிகள் நேர்மையற்றவர்களாக இருந்தாலும் இன்னும் மக்கள் வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிற மக்கள் இன்னும் தமிழகத்தில் இருக்காங்க தான், அது ஏதும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஒருத்தர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா தான் அவர் நமக்கு அந்த நேரத்துக்கு உதவி செஞ்சார் அப்படி நீங்கள் ஒரு காரியத்தோட செய்றீங்க. இல்லை, அது என் பாக்கெட்லேருந்து சோமு சார், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அறிவுக்கு வேலை கொடுத்து நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. எல்லா மக்களும் அப்படி கிடையாது. 500 ரூபாய் காசு கொடுத்து சத்தியம் வாங்கிலாம் எல்லா ஃபார்முலாவையும் நம்ம பார்க்குறோம், ஆர்கே நகரையும் பார்க்குறோம், திருமங்கலத்தையும் பார்க்குறோம், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி தான் இருக்குது. அப்போ மக்கள் அப்படி சொன்ன வாக்குக்கு நிற்கலைன்னா அது நடந்திருக்காது. அப்படி இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை மக்கள் இதெல்லாம் புறந்தள்ளிட்டு அவர்களோட முடிவுகளை சரியாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2 விஷயம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் போய் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணிகிட்ட கேளுங்க, இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. ஒரு 10 பேரை கேட்டிங்கன்னா அதில் 2 பேர் 3 பேர் சந்தோஷப்படலாம், ஆகா கொடுத்துட்டாரு மகராசன். இன்னொரு ஆனால் மீதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா,
ஆமாம் நம்ம காசு தானே தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கான விஷயம் வந்திருக்கு. ஒன்று அதுக்காக 10ல் 3 பேர்னா 30% சார். ஆமாம் 30% வந்து அவங்க ஒரு அப்ப பெரிய நான் மாற்றம் சொல்றது- இல்லையா சார் இது? இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வயது முதிர்ந்த ஏன் பெண்கள்னு சொல்லணும்னா பொதுவாக இன்னும் சமுதாயத்தில் பெண்கள் படிப்பறிவுங்கிற விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அதுவும் வயது முதிர்ந்த பெண்கள் அந்த கணக்குக்கு சொல்கிறேன். அதான் அதுலேயே 70% பேர் வந்து விவரம் புரிஞ்சு இருக்காங்கங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு காலத்துல 100க்கு 100 பேருமே வந்து அப்படி தேர்தல் இருந்த ஒரு வெற்றி என்பது காலகட்டத்துல- எத்தனை சதவீதத்துல மிஸ் நான் ஆகும்னு அதுக்கு உங்களுக்கு போறேன். நல்லாவே தெரியும். இல்ல, நான் அப்ப சொல்றது- அது இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படிங்கறத அப்ப என்னோட அந்த கேள்வியா இருக்கு. 70% இம்பாக்ட் ஏற்படுத்தாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. முந்தி இந்த மாதிரி பணம் கொடுத்தா 100க்கு 100 பலன் தரக்கூடிய காலம் இருந்தது. இப்ப 100க்கு 70 பேர் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம அதுல பார்க்கணும். ஒண்ணு. அடுத்தது இப்ப திமுக மேல அதிருப்தி இருக்கா அப்படின்னா அது கணிசமான மக்களுக்கு இருக்கு. அதிமுக மேல அது அதிருப்தி இருக்கா அது கணிசமான மக்கள் இருக்கு. ஆனா இந்த 2 கட்சி மேலேயுமே அதிருப்தியா இருக்கிறவங்க ஏன் விஜய்க்கு வரணுங்கிற காரணம் இருக்குல்ல, அதுக்கான காரணமே இல்லை. அதனால திமுக மீதான அதிருப்தினா அது அதிமுகவுக்கும் அதான் அந்த கூட்டணிக்கும், அதிமுக மேல அதிருப்தினா திமுக கூட்டணிக்கு தான் போகுமே தவிர நான் ஏன் நடராத்திரி சுடுகாட்டுக்கு போறேன்ட்டு நான் ஏன் விஜய்க்கு போடணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ணமா இருக்கும். இதுக்கான அதுதாண்டி ஒரு எடப்பாடி சரியான அவர்கள் மாற்றம் அவர் இல்லையே. எடப்பாடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த 5000 ரூபாய் அரசு போட்டிருக்கிறதுங்கிறது திமுகவுக்கு பயம் வந்து விட்டதின் வெளிப்பாடு அப்படின்றாரு. அதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாமா, இல்ல இது வெறும் அரசியல் பேச்சு தான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல பொதுவா திமுக அப்படிங்கிற ஒரு சூழல்ல பார்த்தா அவர் அரசு பணமாக இருந்தால் கூட அப்படி அள்ளி கொடுக்க மாட்டாங்க தான் பண்ணியிருக்காங்கிறப்ப பயம் அப்படிங்கிறத வந்து நம்மளால உணர முடியுது. பெருவாரியான பெண்கள் வாக்கு என்ன பயம்னா அதை எதிர்க்கட்சியை விட அதிகமான ஓட்டு நம்ம வாங்கணும் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தது கூட்டணி கட்சிகள் மேல உள்ள பயமா கூட இருக்கலாம். ஏன்னா திமுக இதை பண்ணிடுச்சு, நம்ம ரொம்பவும் இடம் கேட்டு டார்ச்சர் பண்ண வேணாம், அதுக்கு ஒரு செல்வாக்கு வந்திருக்குமோ, அப்ப அந்த 2 வித பயமும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இப்ப என்னுடைய ஒரு ஃபைனலா நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இது அவங்க செஞ்சது மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்திறன். ரொம்ப ரகசியமா வச்சு, ஏன்னா முதல் நாள் முடிவு பண்ணி மறுநாள் தர முடியாது இத்தனை 1 கோடி பேருக்கு. அப்போ பல நாள் திட்டம் செயல்பட்டாங்க, ரைட்டு. இந்த நிர்வாகத்திறனை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துனீங்கல்ல அதுலேயும் காட்டியிருந்திருக்கணும். அவன் தேர்வு நேரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இடத்த மாற்றி அங்கேயும் சர்ப்ரைஸ் தானே சார், கடைசி நேரத்துல யாருக்கும் தெரியாம தானே சார் பண்ணோம். இந்த மாதிரி நல்ல சர்ப்ரைஸ்ல சந்தோஷம். அந்த மாதிரி சர்ப்ரைஸ்னா தமிழ்நாடு முழுக்க தேர்வை நிறுத்தி அவன் ஒரு ஆசையில் இருப்பான், எப்படி தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமோ அப்படிங்கிறது. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே மிச்சம் இருக்கிறது வந்து தேர்தல் நடத்தை விதி வந்துடும். இப்போ இருக்கிற நாட்கள் குறைவு, இதுலையாவது அவங்க நிர்வாக திறமையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. இப்போ இந்த நிதி ஆரம்பிச்சிருக்காங்க, கோடைகால நிதி அப்படின்னு. எதிர்காலங்களில் இல்லை இது வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி கோடைகளில் கொடுத்தாங்களா? இல்லை, இது வந்து தேர்தல் கோடை. அதே மாதிரி அடுத்தது எம்பி தேர்தல் வர்றப்போ அந்த தேர்தல் கோடை வந்துச்சுன்னா அப்போ கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ தேர்தல் 2031 வர்றப்போ அந்த கோடைக்கு கொடுப்பாங்க. இதான உலக வழக்கம். புதுசாக கேட்டால் என்ன அர்த்தம்? நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.